வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சீசனே இல்லை அப்படின்னாலும் முருங்கைக்காய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்ப தான் செய்வாங்க. ஏன்னா முருங்கைக்காய் சாம்பார், காரக்குழம்பு அப்படின்னு பல்வேறு வகைகளில் அதை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பொரியல் வகைகளையும் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான நார் சத்துக்கள், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சத்துக்கள், மினரல்ஸ் எல்லாமே நமக்கு பல்வேறு விதமான மருத்துவமைகளை கொடுக்குது. அப்போ வாரத்தில் ஒரு தடவை முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது பொரியலாகவோ அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்புகளில், காரக்குழம்புகளில் எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்மளுடைய முருங்கைக்காய் நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ள வைக்கிறது தான் முருங்கைக்காயினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துறதால நமக்கு அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் இது நன்மை கொடுக்கும். அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபடுவதற்கும் சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் வாரத்தில் 2 அல்லது 3 முறை முருங்கைக்காயை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது, இதில் நார் சத்துக்கள் தான் இருக்குது. ஸோ இந்த நார்சத்துக்கள் விரைவில் ரத்தத்தில் கலந்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, நான் இப்போவே ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே வருங்காலத்தில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவை எல்லாம் முருங்கைக்காய் உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. முருங்கைக்காய் செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும். அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களோடு சேர்த்து இன்னும் குறிப்பாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இப்போ உடலுக்கு தேவையான நியாசின், ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் B12 போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களை உள்ளடக்கியதால் செரிமான மண்டலத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முருங்கைக்காய் பாதுகாக்குது. குறிப்பாக குடல் இயக்கத்தை சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு விடுபட வைக்கும். அப்போ உங்களுடைய உணவுகள் நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னாலும் உணவுகள் செரிக்காமல் ஏற்படக்கூடிய அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் உணவுகள் செரித்து முடித்ததுக்கப்புறம் கழிவுகள் வெளியேற்று போகும்போது ஏற்படக்கூடிய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு முருங்கைக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இதில் நார்சத்து இருக்கிறதால உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அந்த உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கழிவுகள் தேங்காமல் மலக்குடல்களில் உங்களுடைய அந்த மலம் தேங்காமல் எளிமையாகவே உங்களுக்கு வெளியேற்றப்படும். ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு செரிமான மண்டலத்தையே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுவாச நோய்களுடன் போராடி நுரையீரல் சுவாச மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை முருங்கைக்காய் மேம்படுத்தும். முருங்கைக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் முருங்கைக்காயில் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகப்படியான இப்போ நமக்கு இந்த காற்று மாசுபாட்டால் பலருக்கும் நுரையீரலில் பிரச்சனை ஏற்படுது பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் அந்த காற்று மாசுபாடுலேருந்து கொஞ்சம் தவிர்க்கிறது, காற்று மாசுபாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இந்த முருங்கைக்காயில் இருக்கிறதால தொற்று, ஒவ்வாமை, இன்ஃபெக்ஷன்ஸு இது மாதிரி எதுவும் பரவாமல் நமக்கு பாதுகாக்கும். அந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணி நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு முருங்கைக்காய் மேம்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரலில் எந்த விதமான நச்சுக்கிருமிகளும் தேங்கி இருக்காது, கழிவுகள் எதுவும் தேங்காது, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆயிருக்காது. சளி, இருமல், இந்த மாதிரி வறட்டு இருமல் பிரச்சனைகள் ஆரம்பித்து மூச்சு விடுதலில் சிரமம், காச நோய் பிரச்சனை, இது மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுகள் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும். எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது முருங்கைக்காய். ஸோ முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறது எலும்புகளுக்கு அதிக நன்மை சேர்க்குது. எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காய் இருக்கிறதால வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. எதிர்காலத்தில் வரக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் குணமப்படுத்திக்கலாம். ஏன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறையை எலும்புகளுக்கு இது நீக்கிட்டு ஊட்டச்சத்து கொடுக்கறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. இப்போ குறிப்பிட்ட 30-40 வயசுக்கு அப்புறம் கூட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எலும்பு மெலிதல் நோய், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஸோ அந்த 40
50, 60 வயதுக்கு அப்புறம் கூட எலும்புகளை வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் இப்போ இருந்தே நம்ம வந்து முருங்கைக்காய் எடுத்துக்கணும். வயதானவர்களும் வந்து முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த தோள்களில் ஏற்படக்கூடிய, அதாவது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பித்து எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து சரி பண்ணிக்கலாம். தசைப்பிடிப்பு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சரி பண்ணிடும் முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து முருங்கைக்காய் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இம்யூன் பவரை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நமக்கு வந்து குணப்படுத்திட்டு புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பொதுவான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் முருங்கைக்காய் சாப்பிடுவது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் அல்லது வந்து சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் என எதுவுமே வந்து ஏற்படாமல் எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி அதனுடைய ஆற்றலை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து முருங்கைக்காய் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது முருங்கைக்காய். ஆன்டிபயாட்டிக் ஏஜென்ட்டாக முருங்கைக்காய் வந்து செயல்படுவதால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழித்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் ரத்தத்தில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செல்களுமே உங்களுக்கு வந்து முறையான கவுண்டிங்கில் இருக்கும். ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து கரெக்டான லெவலில் கொடுக்கும். இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா முருங்கைக்காய் உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.